Hi friends, welcome to Tuber channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டர் க்ரீம் வீட் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான கோதுமை மாவை வச்சு ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் தான், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு கப் சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். 2 முட்டை, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். ரொம்ப பேசிக் மெத்தடு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் ஸ்பூன் வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ முட்டையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் நார்மல் விஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக் நல்லா நுரையாக வரணும். ஃபோமிங் கன்சிஸ்டன்சி வந்ததுனா தான் கேக் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இப்படி நுரை வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடிச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை இதோட சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். ஒரே டைமில் சுகர் எல்லாத்தையும் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கணும். இப்போ மீதி இருக்க சர்க்கரையும் கொட்டி நான் ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி பட்டர் முட்டையெல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே சைடே நம்ம கலந்து எடுத்துக்கணும். நல்லா ரஃப்பாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக ஸ்மூத்தாக ஒன் சைடு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மாவோட கலந்துக்கலாம்.
மாவு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பீட் பண்ணோன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் மாவு கலந்து சேர்க்கும்போது நல்லா ஜென்டிலாக ஸ்மூத்தாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணணும். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் லிக்யூடாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் வச்சு டஸ்ட் பண்ணிக்கணும். கேக் வந்து அடியில் பிடிக்காமல் வரும். இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம், எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா குக்கரில் வந்து நான் சால்ட்டு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பவுல் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை விசில் இல்லாமல் போட்டு மூடணும். குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டி வருது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா டோட்டலாக 40 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பேக் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் நான் கேக் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது விப்பிங் க்ரீம் வச்சு நான் நல்லா கேக்கில் கோட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே உலர் திராட்சையை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான ரொம்ப எம்மியான வீட் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.